அனைவருக்கும் மாலை வணக்கம். விளையாட்டு வீரர்கள் சார்பா அண்ணாக்கு லவ் யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க இல்லைன்னா இன்னைக்கு பல மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களோட வாழ்க்கை மாறி இருக்காது. அவங்களோட சார்பா ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் 20 வருஷமா விளையாட்டு வீரரா இருந்திருக்கேன். 1998 இருந்து 18 வரைக்கும் நான் விளையாட்டு வீரரா இருந்திருக்கேன். அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நான் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் பண்றதுக்கு கிரவுண்ட்ல பர்மிஷன் கேட்பேன். எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நல்ல கோச்சஸ் கேட்பேன், இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சரி இன்டர்நேஷனல் அடிச்சு பிடிச்சி எப்படியாவது ஒரு நேஷனல்ஸ்ல மெடல் வின் பண்ணிட்டு கேஷ் அவார்டு கேட்பேன், இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இன்டர்நேஷனல் போறதுக்கு கேஷ் அவார்டு கேட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ காமன்வெல்த் அண்ட் ஏசியன் கேம்ஸ்க்கு செலக்ட் ஆயிருக்கேன். எனக்கு ஃபுட்டு அகாமடேஷன் மட்டுமாச்சும் ப்ரொவைட் பண்ணுங்க, ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எது கேட்டாலுமே ஒரு விளையாட்டு வீரரா எனக்கு எதுவுமே கிடைச்சதே கிடையாது. ஆனா நான் இந்தியாவுக்காக காமன்வெல்த் ஏசியன் கேம்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன்னு நான் சொல்லி கூட எனக்கு ரெகக்னைஸ் கிடைச்சது கிடையாது. அப்படி இருந்த காலகட்டத்தில் சரி நம்ம இனிமே நிறைய விளையாட்டு வீரர்களை உருவாக்கும்னு சொல்லிட்டு 17 இருந்து நான் கோச்சா நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன். இலவசமா பயிற்சி கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு சரி கோச் போஸ்டிங் ஆச்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு நான் போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணேன். கோச் போஸ்டிங் இன்னும் பேராக்கு அலாட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோட விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவுலையும் ஏசியன் கேம்ஸ் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கு ஏன் ஒரு பயிற்சியாளர் பதவி தரமாட்டாங்க, நம்ம இன்னும் நல்லா பண்ணலாமேன்னு கேட்டப்போ எனக்கு அதுல ரொம்ப வருத்தம் இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு விளையாட்டு வீரரா நான் சாதிச்சதுல இருந்து ஒரு பயிற்சியாளரா சாதிச்சது வரைக்கும் எனக்கு ஒரு ரெகக்னைஸே கிடைக்கலன்னு வருத்தத்துல இருந்தேன். அப்பதான் ஒரு 3 அத்லெட்டிக்ஸ் போஸ்ட் கொடுத்திருந்தாங்க. அதுலயும் எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கிறச்ச எனக்கு ரெகக்னைஸ் பண்ணி எனக்கு எக்ஸ்பர்ட் கோச்சா எனக்கு என் வாழ்க்கையை மாத்திருக்கீங்க. அதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான். ஏன்னா எனக்கு ரெகக்னைஸ் கிடைக்காம இருந்த காலகட்டத்தில் எனக்கு ரெகக்னைஸ் கொடுத்து நான் பண்ண அச்சீவ்மெண்ட்டுக்காக என்னை எக்ஸ்பர்ட் கோச்சா எனக்கு போஸ்டிங் கொடுத்து இப்போ நிறைய மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை உருவாக்கிட்டு இருக்கேன். நான் விளையாட்டு வீரராக இருக்கும் போது எதெல்லாம் கேட்டு எனக்கு கிடைக்கலையோ இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. இனி அவங்க எந்த கோரிக்கையை வைப்பாங்கன்னு எனக்கும் தெரியல. அந்த அளவுக்கு நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா இந்த நேரத்தில் நீங்க எவ்வளவு ஒர்க் லோட்ல விளையாட்டு வீரர்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் உங்க நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல எனக்கு ஒரு டவுட் ஒரு கேள்வி ஒன்று இருக்குன்னா, அதாவது ரொம்ப நாளா எஸ்டிஏடியில் கோச்சஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணாம இருந்தாங்க. நீங்க வந்தோடனே ஒரு 150 மேல கோச்சஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணறாங்க. இன்னைக்கு இப்ப கூட என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து எல்லாமே கிடைக்குது. இது எப்படி நீங்க இவ்வளவு கோச்சஸ் எப்படி தைரியமா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தீங்க? கோச்சஸ் எப்படி பல வருடங்களாக தான் நீங்க சொன்ன மாதிரி பல வருஷம் கோச்சஸ் அப்பாயிண்ட் பண்ணாமே இருந்தாங்க. நம்ம அரசு அமைஞ்ச பிறகு உடனடியாக அதை செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் பயந்தாங்க. ஆனா எதையுமே ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு டிரான்ஸ்பரன்சியா செஞ்சா அதுல நிச்சயம் கரெக்டா செய்யலாம் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட எல்லாத்தையுமே ஆன்லைன் மூலமா செலக்ட் பண்ணோம். எக்ஸாமினேஷன் இருக்கட்டும், அப்ளிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஆன்லைன்ல பண்ணோம். 2 வருடங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட 75 கோச்சஸ் அப்பாயிண்ட் பண்ணோம். டோட்டல் டிரான்ஸ்பரன்சியோட எந்த விதமான ஒரு சின்ன தப்பு நடக்காம அவங்களுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தோம். சிஎம் தான் கொடுத்தாங்க. அதன் பிறகு இந்த வருடம் மீண்டும் ஒரு 38 வேகன்சி வந்தோடனே அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த இன்டர்வியூஸ்லாம் வச்சு இன்னைக்கு இந்த மேடையில் ஒரு 25 கோச்சஸ் அப்பாயின்ட் பண்றோம். இதுல என்ன ஸ்பெஷல்னா அந்த 25 பேர்ல 3 பேர் பேரா வீரர்கள். அது எங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி.
எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதுல நேர்மையோடு அப்ரோச் பண்ணனா நிச்சயமா நம்ம என்ன நடக்கணும்னு அதை பண்றோமோ அது சாதிக்க முடியுன்ற நம்பிக்கை நம்மளுடைய துறைக்கும் நம்முடைய அரசுக்கும் இருக்கு. அதுதான் மெயின் ரீசன்.